அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பறிப்பு, நீதிமன்றம் அதிரடி, செக் வைத்த முதல்வர் ஸ்டாலின். இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ அதனால் ஏற்கனவே ஆளுநர் அவர்களுக்கும் திமுகவுக்கும் இடையே நிறைய வாதங்கள் அவர் ஆட்சியில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் திமுகவுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் இடையே இருந்தது இல்லையா? ஸோ ஏற்கனவே திமுகவுடைய பிரமுகர்கள் அனைவருமே ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீச்சு நடைபெற்று இருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளாம் நடந்துட்டு இருந்த நிலையில் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவை புறக்கணித்து விட்டு நிறைய திமுகவுக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டு இருந்தது. இந்த மோதலின் அடிப்படையில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் செஞ்ச சம்பவத்தால் இவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுடைய பதவி பறிக்கப் போவதாக உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பு அளித்திருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று இவருடைய வழக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு எடுத்திருந்தாங்க. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு மீண்டும் இந்த வழக்கு வருகின்ற ஜனவரி 30ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி ஒத்து வச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் அவருடைய பதவி பறிக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா திமுக செய்துட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுகவில் ஒரு அந்த தமிழ் தாய் வாழ்த்து நடத்தக்கூடிய சம்பவத்தாலும் பார்த்தீங்கன்னா அது மீது ஆளுநர் மீது நடத்தப்பட்ட இந்த வழக்கு இப்போ அந்த வழக்கின் அடிப்படையில் தான் ஆளுநர் செய்தது பெரும் தவறு தான் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் உத்தரவு போட போகிறதாகவும் ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ திடீர் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுடைய தலைமையகத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பெரும் அறிவாலயமே பெரும் அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. அதனால் நம்மள மீதே பார்த்தீங்கன்னா திமுக தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்புகள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஆளுநர் பதவிக்கு வேட்டு வைக்கக்கூடிய நிலைக்கு தான் இப்போ இந்த தீர்ப்பு சாதகமாக வந்திருக்கு. அந்த சாதகத்தின் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவை ஒழிக்க நினைக்கும் அனைவருக்குமே இந்த பதிலடி தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசி இருந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களை இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா அவர் கருத்துக்களை முன்வைத்திருக்கார் இல்லையா? இவங்க பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்த ஒரு ஆளுநர் என்பது ஒரு மரியாதை இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வராரு போகிறாரு அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அனைவருமே தாக்கி பேசியிருந்த நிலையில் அவங்களாம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தரக்குறைவாக பேசியிருந்தார் இல்லையா? இதனையெல்லாம் எடுத்து கூறிய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு இப்போ நிறைய எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா திமுக மீது திணிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் அதிரடியாக இப்போ ஆளுநர் பதவியும் பறிக்கிறதுக்கான அனைத்து வேலைகளும் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ செய்தி வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.